வணக்கம் மக்களே. முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருமா? கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாருன்றதுக்கு அடுத்து நாடு முழுவதும் கடந்த 2 வாரங்களாக கண்டினியூஸாக கேட்கப்படுற கேள்வி தான் நான் நினைக்கிறேன். யாரை பார்த்தாலும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஃபுல் எக்ஸ் முழு முட்டையும் சாப்பிட்ருவேன். ஏன்னா கட்டிங்கில் இருந்தாலும் சரி, ஈவன் பல்க் பண்ணுறதுனாலும் 4 ஹோல் எக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மேலே என்ன ப்ரோட்டீன் தேவையோ கணக்கே இல்லாமல் எக் ஒயிட்ஸ் மேபி எடுத்துப்பேன். ஆனால் முழு முட்டை 4 வரைக்கும் தான் எடுப்பேன். ஸோ அவ்வளோ ரெகுலராக டெய்லி பேசிஸில் நானும் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எனக்கு என்ன ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஒரு சம்பவம்னா, இந்த பெங்களூரை சேர்ந்த எக்கோஸ்ன்ற நிறுவனம், அந்த நிறுவனத்தோடைய ஒரு பேட்ச் ஆஃப் முட்டையை பிளைண்ட் டெஸ்டிங் நிறுவனமான ட்ரஸ்டிஃபைடுன்றவங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. பிளைண்ட் டெஸ்டிங்னா அதாவது நீங்கள் சாம்பிளை அந்த ஓனர்கிட்டேருந்தே வாங்காமல், ஏன்னா ஓனர்கிட்டேருந்தே வாங்கினீங்கன்னா ஆப்வியஸாக நல்லதாக கொடுத்துருவார் இல்லையா. அதாவது பெய்டு ஃபுட் ரிவ்யூ மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் போகிறப்போ நல்ல சொரா போடுவாங்க, ரேண்டமாக போனால் தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ என்னென்னா இவங்க அந்த பேட்ச் ஆஃப் எக்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டெஸ்டிங்கில் என்ன திடுக்கிடும் தகவல்னா, ஏஓசின்ற ஒரு பேன் பண்ண ஒரு ஆன்டிபயோட்டிக் மெட்டபலைட், ஓகே, அதை நைட்ரோஃபியூரசான்ன்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கோட ரெசிடியூவை உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நைட்ரோஃபியூரசான்ன்றது ஒரு கேன்சரை விளைவிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கலாம். இட் இஸ் அ பாசிபிள் கார்சினோஜன் அப்படின்ற கிளாசிஃபிகேஷனோட பல கண்ட்ரீஸில் பேனாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா யூரோப்பியன் யூனியன், யூஎஸ், யூகே, இந்த மாதிரி பல நாடுகளில் பேன் பண்ண ஒரு ஆன்டிபயோட்டிக். ஈவன் இதில் என்ன பெரிய ஜோக்குனா, இந்தியாலேயுமே இந்த ஆன்டிபயோட்டிக் பேன்டு. அப்போ என்னடா எப்படி இது ஏன் சும்மா விட்டாங்கன்றீங்களா? அதில் தான் ஒரு ஜோக்கே இருக்குது. எஃப்எஸ்எஸ்சியில் ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த நாடுமே இதில் 0 டாலரன்ஸ் பாலிசி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம எஃப்எஸ்எஸ்சியை மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோகிராம் அளவுக்கு வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் நைட்ரோஃபியூரசான், ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் லிமிட்டை அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, மற்ற கண்டாமினேஷன் மூலியமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இருந்தாலே ரிஸ்க்குன்னு அவசியம் இல்லை. ஷார்ட் டேர்ம் எக்ஸ்போஷரில் அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை விளைவிக்காது. ஏன்னா இதுவுமே மெடிக்கல் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக்ஸ் தான். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபெக்ஷன்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் தான். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கன்சம்ஷனில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதையும் உருவாக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவங்களும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் சம்பவத்தை பற்றி எக்ஸு கேன்சரை காஸ் பண்ணாது அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுற விதமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்றீங்களா, எஃப்எஸ்எஸ்சி சொன்னது இது ஷார்ட் டேர்ம் எக்ஸ்போஷரில் நமக்கு எந்த பாதிப்பும் விளைவிக்கும் அப்படின்றதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லைன்றது தான். ஆனால் நம்ம இது ஷார்ட் டேர்ம் எக்ஸ்போஷரில் இருக்கோம், நமக்கு எப்படி தெரியும்? நம்ம தினமும் இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஒரு 4 முட்டை தினமும் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நம்ம ஷார்ட் டேர்ம் எக்ஸ்போஷராக நம்ம கன்சிடர் பண்ண முடியும்? ஸோ அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக போகும்போது அது நமக்கு பாதிப்பு விளைவிக்குமான்றது நம்ம கையில் கேரண்டீடாக நம்மளால சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் நம்மளால இது கேன்சர் ரிஸ்க்கை விளைவிக்குமா விளைவிக்க முடியாதா அப்படின்றதுக்கு இப்போ கேரண்டீடானா ஆதாரம் இல்லை. அந்த ஆதாரம் கேரண்டீடாக நம்மக்கிட்ட இல்லைன்றதுனால தான் பல நாடுகள் இதை பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ இதை பற்றி பெருசாக யோசிக்காமல் இதில் ஒரு டாலரபிள் லிமிட்டை 1 மைக்ரோகிராம் செட் பண்ணியிருக்காங்க. சரி, அதுவாக செட் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாமா? இப்போ அவங்க சொல்கிற காரணம் லாஜிக்கலாக நம்ம பார்க்கணும். இப்போ எக்கோஸ் தரப்பில் நானுமே மேனுவலாக ஃபேக்ட் செக் பண்ணேன், இண்டிபெண்ட்டாக ஃபேக்ட் செக் பண்ணேன். அவங்கக்கிட்டேயும் நானே டேரெக்டாக ரீச் அவுட் பண்ணேன். இந்த மாதிரி நான் உங்களோட எக்ஸை ரெகுலராக கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது மிகப்பெரிய ஷாக்கு. இதுலேயும் இந்த நிறுவனம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி
பல பிராண்டட் நிறுவனங்கள் இருக்குது. ஹென் ஃப்ரூட்டு, அந்த ஹென் ஃப்ரூட்லேயே பார்த்தீங்கன்னா நாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்ட் அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆரஞ்சு பிராண்ட் யோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்தர தீவனத்தை வந்து கோழிகளுக்கு கொடுத்து, அதாவது எப்படி அதாவது யூஸ்வலாக எல்லோவாக இருக்கும் இல்லையா, எப்படி அந்த ஆரஞ்சு வருதுன்னா இப்போது நல்ல சாப்பாடாக அந்த கோழிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஹெர்பல் ஃபீடுன்னு சொல்லப்படுற மேரிகோல்டு, டர்மரிக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கேரட்டினாய்ட்ஸ் ரிச் ஃபுட்ஸை வந்து அந்த கோழிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க தீவனமாக. ஸோ நேச்சுரலி வந்து நல்ல தீவனம் கொடுக்கும்போது அதுங்களோட எக்ஸுமே வந்து பெட்டர் குவாலிட்டியாக இருக்குன்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால தான் அந்த ஆரஞ்சு கலர் யோக் வருது. ஆரஞ்சு கலர் வந்தால் மோர் ப்ரோட்டீன், மோர் நியூட்ரிஷன் இவங்க வந்து நிறைய உருட்டினாங்க. நான் அதுக்கும் வந்து இந்த பிராண்டுக்கு எதிர்த்து வந்து நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அது எனக்கு இதுக்கு நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எக்கோஸில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து அவங்களே அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து மோர் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, மோர் நியூட்ரிஷன்லாம் ஏதோ பெருசாக இல்லைன்றது உண்மை தான். நாங்கள் வந்துட்டு என்ன சொல்ல வரோன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அண்ட் இதோட தீவனம் தான் இந்த கலரை இது பண்ணுது தவிர பட் பெரிய லெவலில் இது ஒன்றும் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனமே ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதுக்கு என்கிட்ட ஆதாரமாக இமெயிலும் இருக்குது, அண்ட் அவங்களோட ஆர்டிகல்ஸும் அவங்க வந்து இது ரிகார்டிங்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பெரிய லெவலில் நியூட்ரிஷனல் டிஃப்ரென்சஸ் இல்லை அப்படின்றது. அதான் வந்து இதில் வந்து ரொம்ப ஒரு மைக்ரோ லெவலில் ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் இன்னொரு முட்டை எடுக்கிறதன் மூலமாக அந்த நியூட்ரிஷனல் டிஃப்ரென்ஸே இல்லாமல் உங்களால் நிச்சயமாக பண்ணிட முடியும். ஈவன் நார்மல் எல்லோ யோக் எக்ஸை வச்சு கூட இதை வந்து இவங்களே ஒத்துக்கிறாங்க. இது வந்து இவங்களோட சீப்பான ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனாலும் இதை ஏன் நம்மளாம் வாங்குகிறோன்னா ஈவன் வந்து அந்த துளி டிஃப்ரென்ஸ்க்காக நம்ம வாங்குறது இல்லை. ஏன்னா வந்து எல்லோ யோக்லேயே அது வந்து நம்மளால் கிடைக்க முடியும். ஆனால் இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட்டிங் இது யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ சிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ சிக்கன்ஸு அப்படின்னு சொல்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸை பே பண்ணி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் கிட்ட முட்டைகளை வாங்குகிறோம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பே பண்ணுறதே நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு தான் பண்ணுறோன்னா கூட அதுலேயே ஏமாற்றி வச்சுருக்காங்க. இப்போது இது வந்து ஈவன் எஃப்எஸ்எஸ்சியோட லிமிட்டுக்குள்ளேயே இவங்க வச்சுருந்தா கூட ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து காசு கொடுத்து இந்த பிராண்டை வாங்குகிறோம். ஸோ இது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி இவங்க செஞ்சுருக்கிறது வந்து ஃபால்ஸ் மார்க்கெட்டிங். அண்ட் நிச்சயமாக வந்து ஒரு யாராவது சூ பண்ணணும்னு நினச்சா கூட இந்த கம்பெனி மேலே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு அவங்களால கேஸ் போட முடியுன்றது தான் உண்மை. இது வந்து வயலேஷன் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வித்தவுட் அ டவுட், வித்தவுட் அ மார்ஜின் ஆஃப் டவுட். இதை தாண்டி இவங்க எஃப்எஸ்எஸ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் தராங்கல்ல, இது வந்து கண்டாமினேஷன் மூலியமாக தான் வரும், இப்போ நாங்களே டேரெக்டாக யூஸ் பண்ணி தான் நிறைய டிடெக்ட் ஆகிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு உருட்டுறாங்கல்ல. அது சரி, இப்போ நீ இந்த லெவல்லே சொல்கிற, அப்போ ஏன் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கை வந்து அதுக்குள்ளே வந்தது? இப்போது இந்த நைட்ரோஃபியூரான்ன்றது டைரெக்டாக இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஏதோ வருதுன்னு வைங்களேன், டைரெக்டாக என் உடம்புல ஆன்டிபயோட்டிக் வந்துருமா? வராதில்ல. ஸோ நான் வந்து வெளியிலேருந்து ஒரு அமாக்சிலினோ ஏதோ ஒன்று வாங்கி நான் சாப்பிடணும். ஸோ அதே மாதிரி கோழிக்குமே இவங்க சொல்கிற மாதிரி டேரெக்டாக இன்ஜெக்ஷன் மூலியமாக இவங்க கொடுக்காட்டியும் இவங்க கொடுக்குற ஃபீடில் அது கண்டாமினேட் ஆகுதுன்னு அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக நைட்ரோஃபியூரான் இதோட ஃபீட்லேயும் வரக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இல்லீகலாக லோ காஸ்டில் அவங்க அந்த ஃபீடை வாங்கிட்டு அதில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸோட கிடைக்கிற சீப்பாக இருக்கணும்னு வாங்கினா மட்டும்தான் ஃபீட்லேயும் கண்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க சொல்கிற மாதிரியே ஏமாந்துருக்காங்கன்னே நம்ம வந்து வச்சுக்கலாமே. அப்படி ஏமாந்தா கூட இவங்க என்ன ப்ராமிஸ் ஒன்று கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் வந்து 11 சேஃப்டி செக்கை வந்து எங்கள் பிராண்டில் பண்ணுறோம், அதாவது எக்கோட ஷெல் டெஸ்ட்டு, எக்கோட உள்ள ஆன்டிபயோட்டிக் யூசேஜில் இதாக இருக்கா, இந்த மாதிரி பல டெஸ்டிங்கில் நாங்கள் பண்ணி தரமான எக்ஸை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்போது இவங்க சைடில் வந்து எந்த வித செக்குமே இல்லாமல் ஒரு கண்டாமினேஷன் ஆகுதான்னு கூட தெரியாமல், அதுவும் நைட்ரோஃபியூரான் ரேண்டமாக ஏதோ இல்லை. இப்போது
நான் ரேண்டமாக ஹோட்டலில் சாப்பிட்டா ஃபுட் பாய்சனிங் ஆச்சுன்றது எப்படி? நான் ரேண்டமாக ஹோட்டலில் சாப்பிட்டேங்க, எனக்கு வந்து அமாக்சிலின் வந்து என் உடம்புல ஏறி இருக்குன்றது எப்படி? அது எப்படி இங்கே ஏறும்? இப்போ நான் ஒரு இட்லி தோசை சாப்பிட்ற ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் கூடவா வரும் அது? இல்லை ஒரு கோழி சாப்பிட்றேன்னா இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து சிக்கனில் இருந்தால் தானே வரும், தானாக எப்படிங்க வரும்? ஸோ இது வந்து அவங்க சொல்கிறதே வந்து ரொம்ப ஒரு அவங்கள டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க எவ்வளோ நியாயம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. அவங்க என்கிட்ட வந்து இமெயிலில் இவங்களோட மார்க்கெட்டிங் தப்புன்றதை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவங்க சைடில் ஒரு லெபார்ட்டரி ரிப்போர்ட் எடுத்தாங்களாம், NABL லெபார்ட்டரி ஏதோ ஒன்றும் இல்லை, அதை வந்து என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது இதில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. இப்போது அந்த லேப் ரிப்போர்ட்டை நம்ம எப்படிங்க நம்புறது? ஏன்னா பிளைண்ட் டெஸ்டிங்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ நான் வந்து ஒரு பொருள் வச்சுருக்கேன்னு வைங்களேன், இப்போ நான் வந்து நானே ஒரு டெஸ்டிங்க்கு ஒரு சாம்பிள் கொடுக்குறேன்னா நானே வந்து ஒரு சேஃபராக எடுத்தால் கொடுப்பேன். இப்போது இன்னொருத்தர் ரேண்டமாக எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு போகக்கூடிய பேட்ச்லேருந்து நம்ம வந்து ஒரு ரேண்டமாக எல்லாத்துலேயும் அதே குவாலிட்டி மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பேசிக் செக்கிங் கூட இல்லாமல் நீங்களே ஒரு லேப் டெஸ்ட்டு கொடுத்துட்டு அதை வந்து கஸ்டமரை நம்ப சொன்னால் அது எப்படின்னு எனக்கு புரியல. ஸோ இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன்டிபயோட்டிக் இருக்கிற முட்டைனாலே அது வந்து ஆபத்தா அப்படின்னா அது இல்லை. ஆன்டிபயோட்டிக்கே சிக்கனுக்கு கொடுக்கூடாதுன்னா அதுவும் இல்லை. அதுதான் என்ன ஒரு விஷயம்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் சிக்கனுக்கு கொடுக்கறது வந்து லீகல். ஆனால் அது எப்போனா ப்ரீமெச்சூர்ட் ஃபேஸஸ், ஓகேங்களா, அந்த ஃபேஸஸில் இந்த சிக்கனுக்கு கொடுக்கணும். கோழி முட்டையிடுற அந்த ஃபேஸில் வந்துட்டு இந்த ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் வந்து பேண்டு, ஓகேங்களா. அதாவது வந்துட்டு இப்போ இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன், நைட்ரோஃபியூரான் வந்து எப்படி பார்த்தாலும் பேண்டு போடவே கூடாது. ஆனால் சில லீகல் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து வெட்டோட பெர்மிஷனோட, இப்போ அது ஒரு கோழி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, செத்துற வாய்ப்பு இருக்குனாலோ, இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு டிசீஸ் வந்து ஜென்ரலாக ஹிட் ஆகுது அப்படின்னாலோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவென்டிவ் டோசேஜை கொடுக்கலாம். ஆனால் கொடுத்துட்டு இப்போ அதுங்களோட பாடியில் பார்த்தீங்கன்னா 14லேருந்து 21 நாள் ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து தங்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அடுத்த 14லேருந்து 21 நாளைக்கு இவங்க வந்துட்டு அது அதோட ரெசிடியூஸ் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் அது இடுற முட்டையும் சரி அதோட இறைச்சியும் வந்து வெளியில் விற்கக்கூடாதுன்றது ரூலு இவங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூல் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் டைரக்ட் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணிட்டு அது இடுற முட்டையை இவங்க தூக்கி போட்டால் இவங்களுக்கு வேஸ்ட்டுன்றதுனால அந்த கமர்ஷியல் லாபத்துக்காக கன்சியூமர் ஆகிய நமக்கு வந்து அந்த ரெசிடியூவோட கொடுக்குறாங்க. அப்படி தான் வந்து நமக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூவோட வருது. இப்போ ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணாலே அந்த சிக்கனோ எக்கோ வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீனா ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூ ஃப்ரீயாக இருக்கணும், ஓகேங்களா. ரெசிடியூ ஃப்ரீயாக இருந்தால் ஈவன் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணியிருந்தா கூட நமக்கு அந்த ரிஸ்க் வந்து பாஸ் ஆன் ஆகாது. ஆனால் அப்படி கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்கில் கூட நைட்ரோஃபியூரான் நிச்சயமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா கேன்சர் ரிஸ்க்கை இம்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ் இட் இஸ் அ பாசிபிள் கார்சினோஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையும் மீறி இவங்க வந்துட்டு ஏன் நைட்ரோஃபியூரானை கொடுக்குறாங்க தெரியுமா? மற்ற ஆன்டிபயோட்டிக் கொடுக்க முடியுன்ற போதும், ஏன்னா நைட்ரோஃபியூரான் கொடுக்கறது ரொம்ப சீப்பர். அண்ட் நைட்ரோஃபியூரான் வந்து கிரே மார்க்கெட்டில் நிறையவே அவைலபிளாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம மற்ற ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னா வெட்டுக்கிட்ட எல்லா இதையும் கன்சல்டேஷன் பண்ணணும், அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அதோட 14 to 21 days அந்த முட்டையோ இறைச்சியோ வந்து வெளில செல் பண்ண முடியாது. இது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நைட்ரோஃபியூரான்னா அந்த ட்ரக்கும் இதை விட சீப்பு. இவங்க எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணாமல் ஈஸியாக கண்டினியூஸாக வித்துட்டு இருக்கலாம். இந்த ஒரு லாப கணக்கோட தான் இவங்க வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கோழி பண்ணைகள் இந்த மாதிரி இல்லீகலாக இந்த நைட்ரோஃபியூரான்ற ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்கோஸ்ன்ற நிறுவனம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்களான்னா நமக்கு வந்து அதை பற்றின கேரண்டீடாக நம்ம சொல்ல முடியாது. இவங்க வாங்கின ஃபீடில் பிரச்சனையா, இல்லை வந்து இவங்களே இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த ரெசிடியூ போகிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு அனுப்பிட்டாங்களா? ஸோ
ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரக்கு அந்த செயினில் வந்தது எப்படி பார்த்தாலும் இல்லீகல் தான். இவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து கோட்டை விட்டது தான் நமக்கு வந்து அந்த ரெசிடியூவாக வந்திருக்கணும். எதில் அந்த கண்டாமினேஷன் இன் ஃபுட்டா எதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி நமக்கு சொல்லணும். ஸோ இப்போ FSSAI வந்து இதில் லாங் டேர்ம் ரிஸ்க் இல்லை, ஐ மீன் இது வந்து ஷார்ட் டேர்ம் எடுக்கிறதுனால நமக்கு ஏதோ பெரிய ரிஸ்க் இல்லைன்னு சொல்கிறாங்களே வழிய, இதோட லாங் டேர்ம் இது வந்து ரெகுலராக கண்டினியூ ஆகிட்டு இருந்தா லாங் டேர்மில் ரிஸ்க் இல்லைன்னு சொல்கிறதுக்கு FSSAI கிட்ட கூட எந்த வித சயின்டிஃபிக் பேசிஸும் இல்லைன்றது தான் உண்மை. ஒரு சின்ன ரோட்ல தள்ளுவண்டி கடை இருந்தா அவங்கள போய் மிரட்டுற ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிஸ் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களை மட்டும் இன்னுமே கூட வந்து பெரிய லெவல்ல எதுவுமே ஒரு ஆக்ஷனோ உங்கள் லிமிட்டுக்குள்ளே இருந்தாலும் அது எப்படி வந்ததுன்றதை கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்றது தான் நிச்சயமாக வருத்தம் அளிக்குது. அண்ட் FSSAIயும் அந்த ஒரு மைக்ரோகிராம்ன்ற அந்த அளவையும் கூட நமக்கு வந்து ஆதாரபூர்வமாக இது வந்து இதனால நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வர வாய்ப்பே இல்லைன்னு தெரிகிற வரைக்கும், மற்ற நாடுகளில் பேன் பண்ணியிருக்கிற வரைக்கும், ஈவன் நம்மளேவும் பேன் பண்ணும்போது அப்போ ஏன் அந்த ஒரு மைக்ரோகிராம் மட்டும் நம்ம அலோவ் பண்ணணும்? ஸோ இதை வந்து நிச்சயமாக FSSAIக்கு ஒரு கோரிக்கையாக நம்ம சைட்லேயே நம்ம வந்து சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த முட்டை தயாரிக்கிறவங்க எங்களுக்கு ஒரு 2 ரூபா கூட வச்சு முட்டையை விற்றுருங்க. ஆனால் இந்த தேவையில்லாத பொருட்களை வந்து நீங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணி எங்களுக்கும் அந்த நோய் வந்து உங்களுக்கும் பேர் கெட்டு போய் இது தேவையில்லாத வேலைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ கன்சியூமர் ஆகிய நீங்கள் இப்போ இதெல்லாம் எப்படி இப்போ நம்ம கண்ட்ரோலில் இதில் இல்லை, இப்போ நம்ம சைட்லேருந்து எதாவது பண்ணி நம்ம காப்பாற்றிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதை சமைச்சாலோ எது பண்ணாலோ அந்த ஆன்டிபயோட்டிக் போகாது. ஏன்னா அது அந்த சிக்கனோட பாடிக்குள்ளே இருக்கிறனால ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த முட்டைக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களால் குக்கிங்கை வச்சு அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்னா உங்களால் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் குக்கிங் ப்ராப்பராக குக் பண்ணுறது உங்களை சால்மனெல்லா ரிஸ்க்லேருந்து உங்களை கம்மி பண்ணும். ஸோ அதுவே ஒரு வல்னரபிலிட்டி வச்சு உங்களை கம்மி பண்ணும். ஆன்டிபயோட்டிக்ஸோட யூஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்கலான்னு முடியலன்ற போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எக்ஸை வந்து எல்லா வாட்டியும் ஒரே நிறுவனத்துக்கிட்ட வாங்குறதுக்கு பதிலாக ஒரு வாரமும் எக்ஸை வந்து ஒரு வாட்டி லோக்கல் கோழி பண்ணையில் வாங்குங்க, வேற ஏதாச்சும் ஒரு அனாச்சி கடையில் வாங்க, அடுத்த வாட்டி இந்த பிராண்டட் எக் வாங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஆன்டிபயோட்டிக் எக்ஸ்போஷர் ஒரு மாதத்துக்கு டெய்லி நடக்கிறத விட அட்லீஸ்ட் வந்து ஒரு 50-60% அது குறையும். ஏன்னா எல்லாரும் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணிட மாட்டாங்க, அதுவும் நைட்ரோஃபியூரான். அப்படியே யூஸ் பண்ணுறவங்களும் ஒழுங்கான ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க, இல்லை ஆன்டிபயோட்டிக்கே யூஸ் பண்ணாதவங்களும் இருப்பாங்க. ஏன்னா ஆன்டிபயோட்டிக்கும் பைசா கொடுத்தா போடுறோம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணாதவங்களும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் குறையறதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ் இருக்குது. அண்ட் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இப்போ முட்டை வாங்கிட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக அதை யூஸ் பண்ணும்பாங்க. அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் அது நல்ல விஷயம்னா கூட இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரிஸ்க் இருக்குன்னும் போது நம்மளால் கண்டே பிடிக்கலன்னும் போது நம்மளை தற்காத்துக்க வேற ஒரு வழி நான் சொல்கிறேன். என்னன்னா எக்கு வந்து ஃப்ரெஷ் எக்ஸ் வந்து நீங்கள் அந்த முதக்கிற டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து மிட் ஏஜ் ஆகுறப்போ அப்போ கன்சியூம் பண்ணுங்கள் அந்த எக்கை. அதாவது எக்ஸ்பைரும் ஆக விட்டுறாதீங்க, எக்ஸாக்ட் ஃப்ரெஷ் எக்ஸும் சாப்பிடாதீங்க. மிட் ஏஜ் போது யூஸ் பண்ணுங்க, உங்களோட ஆன்டிபயோட்டிக் எக்ஸ்போஷர் கம்மியாகும். என்ன காரணம்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸு அதோட பாடியிலேருந்து 14 to 21 டேஸில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த முட்டையை செல் பண்ணலாம், அதோட முட்டையை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நாள் போக போக அந்த ஆன்டிபயோட்டிக் ஃபவுண்ட் இன் தட் எக்குமே கொஞ்சம் வந்து ட்ராப் ஆகும். சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆகாட்டியும் ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து ட்ராப் ஆகுன்றதுனால நீங்கள் மிட் ஏஜ் எக்ஸாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே தெர் இஸ் அ ஹையர் ப்ராபபிலிட்டி தட் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து கம்மி பண்ண முடியுன்றது. ஸோ ஓவரால் வந்து சூஸ் லைக் ட்ரஸ்ட்வர்தி பிராண்ட்ஸ். அண்ட் எக்கோ சைட்லேருந்து கொடுத்த கிளாரிஃபிகேஷனையும் நான் வந்து இந்த வீடியோவில் போடுறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி அவங்க சொல்கிற உண்மையாக இருக்கணும்ன்ட்டு தான் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். என்ன ரீசன்னா ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி வெளியிலேருந்து கண்டாமினேட் ஆகிருந்தா த ட்ரஸ்ட் வுட் பி ரீபில்ட் ஆன் தெம்.
அண்ட் நான் அவங்களுக்குமே அதுதான் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நீங்களே டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணாட்டி கூட நீங்கள் வாங்குற ஃபீடில் நீங்கள் வந்து ப்ராப்பராக டெஸ்டிங் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீன்ற கிளைமை கொடுத்துட்டு அதுக்காக எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ப்ரைஸையும் வாங்கிட்டு கஸ்டமருக்கு ஆன்டிபயோட்டிக்கோட கொடுத்தீங்கன்னா, ஈவன் தோ இஃப் இட் இஸ் பிலோ த லிமிட் விச் FSSAI செட், யூ ஆர் ப்ரீச்சிங் த கஸ்டமர்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் யூ ஆர் டூயிங் மிஸ்லீடிங் மார்க்கெட்டிங். ஸோ அண்ட் இந்த ஆர்என்ஜிஓக்குனா வந்து ரொம்ப மோர் நியூட்ரிஷன் நீங்களே உருட்டுனதுக்கு நீங்களே வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அது வந்து வெறும் மார்க்கெட்டிங் உருட்டு தான் நீங்களே கிளாரிஃபை பண்ணுறீங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்புறம் அந்த ஃபால்ஸ் மார்க்கெட்டிங்கை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? எக்கோஸை மட்டும் நான் இது கேட்கல, இந்த மாதிரி பண்ணக்கூடிய பிராண்டட் நிறுவனங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா கேட்குறேன். ஸோ இதில் நான் என்ன நிச்சயமாக சொல்வேன்னா, ட்ரஸ்டிஃபைடுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இவர் சொன்னதுனால தான் இப்போ பல விஷயங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அண்ட் பீப்புளோட வாய்ஸஸும் வந்து வெளியில் வருது. இப்போ நம்ம கன்சியூமர்ஸாக நம்ம வந்து கேட்க தான் நமக்கு வந்து பெட்டர் குவாலிட்டி பொருட்கள் கிடைக்கும். இப்போ ஃபாரினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியும், இந்தியானா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியாகவும் நிறைய பொருட்களில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து கேள்வி கேட்க தான் நமக்கும் வந்து தரமான பொருட்கள் வந்து கிடைக்கும். ஸோ நிச்சயமாக வந்து நம்ம கேள்வி ஆஸ் அ கன்சியூமராக நம்ம கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ நிச்சயமாக கேள்வி கேட்போம், நியாயமான கேள்விகளாக கேட்போம். அண்ட் நம்ம எல்லோரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பெட்டர் சொசைட்டியாக நம்ம இந்த ஃபுட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக வந்து ஒர்க் பண்ணுவோம். நன்றிகள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பிடிக்கும்னா, எந்த வித மிஸ்இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் சொல்கிறதுக்கு பிடிக்கும்னா நிச்சயமாக எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த வித மிஸ்இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நிறைய கடினமான தகவல்களை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு வந்து நியூஸாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் see you in the next video.